ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ்னெஸ் ஆஃப் நித்யா. இன்றைக்கி பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு பருப்பு அரிசி எல்லாம் எவ்வளோ அளவுக்கு எடுத்து எத்தனை நேரம் ஊற வச்சு பண்ணணுன்றது நான் இப்போ சொல்கிறேன். நம்ம ஒரு டம்ளர் ஃபுல்லாக பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு 10-15 தோசை வர மாதிரி அளவுக்கு சொல்கிறேன். இதுக்கு ஒரு ஃபுல் டம்ளர், எந்த டம்ளர் எடுக்கிறோமோ அதில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர். அதே டம்ளரில் அரை டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் புழுங்கல் அரிசி ஆர் இட்லி அரிசி, இது ரெண்டில் எந்த அரிசி வேணாலும் அதில் ஹாஃப் டம்ளர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, அரை டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் புழுங்கல் அரிசி ஆர் இட்லி அரிசி. இதில் ஒரு 3-4 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அதிலே 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த உளுந்து வெந்தயம் பச்சரிசி நம்ம டைரெக்டாக அரைச்சி போடுறதுனால, இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி இட்லி மாவோ தோசை மாவோ வீட்டில் இருந்ததுன்னா அது ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவு கூட. ஸோ அதை ஆட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு இதில் உளுந்து பச்சரிசி வெந்தயம்லாம் போடணுன்ட்டு இல்லை, வெறும் புழுங்கல் அரிசியும் பாசிப்பருப்பு இருந்தால் போதும். ஸோ நம்மளுக்கு மாவு இல்லைன்னா மட்டும் இதே 3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஊறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு அரைக்கும் போது நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும். அது கூட 5-6 வரமிளகா எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை எக்ஸ்ட்ராவும் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு கை கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதுவும் ஆட் பண்ணி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு மாதிரி குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி திருப்பி ஒரு ஓட்டி எடுத்துக்கும் போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour விட்டுட்டு நம்ம கல்லில் ஊற்றி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியான ஒரு பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது தக்காளி சட்னி கூடயோ தேங்காய் சட்னி கூடயோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுடும் போது கொஞ்சம் நெய்யோ பட்டரோ குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.